அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுக்கு அதிரடி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் செலெக்ஷனில் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணணும் அப்படிங்கிறக்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது மே 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வகுப்பு இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றிக்கிறதுக்கு இது எவ்வளோ தூரம் உதவோ அந்த மாதிரி இந்த வகுப்பு இருக்கும். அதனால் நாங்கள் ஒன்று கொடுத்து நீங்கள் பின்பற்றுவது போல் கண்டிப்பாக இருக்காது. அவ்வாறு எண்ண வேண்டாம். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அதனால் அனைவருக்குமே அவருக்கு பதில் கொடுக்கறத விட அனைவருக்குமே அது பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத மிக முக்கியமாக அவர் கேட்டது முக்கிய தலைப்புக்கு உண்டான கேள்வி மாதிரியே தான் அமைந்தது. அதனால தான் அதை கொடுத்துருக்குறோம். நிஃப்டி பாசிட்டிவ் இருந்தது, புட் ஆப்ஷன் ஆல்சோ பாசிட்டிவ், இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வியாக இருந்தது. அது கிரீக்ஸுக்கும் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை கொடுத்துருக்குறோம். அது என்ன அப்படிங்கிறதை வீடியோவில் பார்க்கலாம். சந்தை பார்த்திங்கன்னா ஓப்பன் 18,273 ஓப்பன், நேற்றைய க்ளோஸ் 18,297. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு கேப் டவுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நேற்றைய லோவுக்கு உட்பட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. அதற்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 80 புள்ளிகளுக்கு மேலே இறங்கியிருக்கு. அடுத்தது அங்கே லோவிலிருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஒரு ஏற்றமாக இருந்தது. இது பார்த்தவர்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பாட் நம்மளுக்கு வந்துட்டு இப்போது 0.10% ஏற்றம் இருக்குது, 18,314. ஃபியூச்சர் வந்து 0.12 மைனஸில் இருக்குது. நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஹையுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 23 புள்ளிகள் இருக்குது. அதே லோயர் எண்டில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 20 புள்ளிகள் அதே மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தான் அதை நம்ம ரொம்ப புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும். ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,304, 7 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. அப்போ எப்படி புட் ஆப்ஷன்ஸ் அனைத்தும் பாசிட்டிவில் இருக்கலாம், அதுதான் கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் பாசிட்டிவ், ஃபியூச்சர் வந்து நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா 24 பாயிண்ட், அதாவது நிஃப்டி 7 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, அப்போது நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்து 24 பாயிண்ட் மைனஸ். இது வந்து ஃபியூச்சரில் ஒரு எதிர்பார்ப்பை கம்மி பண்ணியிருக்கு. இது வந்து என்னென்னா டைம் வேல்யூ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் கட்ட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அந்த புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுனால தான் புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தது அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி மார்க்கெட்டை யாரெல்லாம் நல்லா ஆய்வு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தெரியும், கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் குறைவாக இருந்திருக்கும். அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய இறக்கம், அதாவது ப்ரீமியம் கரைவு மெதுவாக நடந்திருக்கும். காரணம் என்னென்னா ஃபியூச்சர் வந்து நெகட்டிவ், ஸ்பாட் பாசிட்டிவில் இருந்ததுனால அதனுடைய தாக்கம் அதற்கு தர வேண்டும் அப்படிங்கிறதுனால. இந்த வித்தியாசம் ரொம்ப நீங்கள் செக் பண்ணும்போது தான் புரியும். அப்போ ஸ்பாட் ஏற்றம், ஃபியூச்சர் வந்து இறக்கம், அதனால் வந்துட்டு கம்பல்சரி புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்கும். அதனால தான் உங்களுக்கு புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ஏறுனாலும் கூட புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ளஸில் இருக்கக்கூடிய காரணமாக அமைந்தது. அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸோட கரைவே நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் புரிந்தால் தெரியும். அதே மாதிரி நிஃப்டி எவ்வளோ ஏற்றம் அடைந்தாலும் கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் குறைவாகத்தான் இருந்திருக்கும். காரணம் புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருந்தது. காரணம் இந்த ஃபியூச்சர் தான். இதை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் இன்னும் மேற்கொண்டு தெரியும். இந்த வித்தியாசங்கள் இப்போ நிஃப்டி ஸ்பாட் வந்து ப்ளஸ், ஃபியூச்சர் மைனஸ் அப்படிங்கிறதுனால கிரீக்ஸோட வேல்யூ, காலுக்கும் புட்டுக்கும் உண்டான இம்பேக்ட் வேல்யூ, ப்ரைஸ் அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் ரெண்டும் எடுத்துட்டாலும் கூட இது வந்து உங்களுக்கு வரைபடத்தில் தெரியாது, சார்ட்டில் தெரியவே தெரியாது அப்படிங்கிறத முதல்ல இது புரிஞ்சுக்கணும். இதனை பற்றி மேலும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அனைவரும் பதிவு பண்ணுங்கள். அதற்கென்று தனி ஒரு காணொலியும் கூட பதிவு செய்ய முயற்சிக்கலாம்.
நேற்று அட்டவணையில் என்ன இருந்தாங்களோ அதே தான், மாற்றமே எதுவுமே கிடையாது. 18,300 கால் போட்டு கொடுத்துருக்காங்க, 18,200 போட்டு 400 கால் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்மளுக்கு ஸ்ட்ராடல் வித் ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற பதிவாக அமைந்து விட்டது. ஸ்ட்ராடல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 180 புள்ளிகள் நம்மளுக்கு வரும். அப்போ 180 புள்ளிகள் அப்படிங்கும்போது 18,480ம் 18,120ம், அப்போ இதற்குள்ளே சந்தை இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கல் 18,200 to 400 அப்படிங்கும்போது இதனுடைய 2 பிரீமியம் போது 96 ரூபா. அப்போ 18,496ம் அதே மாதிரி 18,004ம் 104ம். அப்போ இதற்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிற அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைக்க போகுது. இதற்குள் சந்தை நீங்கள் இதற்குள்ளே இருக்கிற முக்கியமாக 18,300 கால் புட்டு தான் நம்மளை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்ஸை முக்கியமாக பாருங்கள். நம்மளுக்கு இம்பல்சிவ் வாலிட்டி குறைவாக இருக்குது, அதனால் ஸ்லோ வேல்யூம் ஸ்லோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சந்தையோட குறிய எல்லை 18,220 to 18,397, வைட் ரேஞ்ச் 18,123 to 18,477. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,363, 18,397, 18,450. சப்போர்ட் பிளேஸ் 18,266, 18,220, 18,154 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜுக்குள்ளே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. காரணம் பாருங்கள், நிஃப்டியோட ஸ்பாட்டோட ஏற்றம் 0.10%, ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஏற்றம் 0.73%. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் சென்ற வாரம் ஃபுல்லாக நிஃப்டி ஏறுமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது பேங்க் நிஃப்டி வந்துட்டு இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு கொடுத்து கீழே இறக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்துட்டு மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு நிஃப்டி வந்துட்டு அதற்குண்டான ஏற்றம் இல்லாமல் சமநிலை, இதை வந்து நம்ம செய்வாங்கங்கிறது நம்ம முதல்ல பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் இன்று செய்தார்கள். இது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இது இம்பேக்ட் பண்ணும்போது நியர்பை பெரிய ப்ரீமியம் இல்லை, பெரிய டிஸ்கவுண்ட்டும் இல்லை. இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. இப்போ 43,500 கால் புட் கொடுத்துருக்காங்க, அடுத்து 44,000 கால், 43,800 கால், 43,400 புட் ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 43,500 அடிப்படையில் நடக்கும். இந்த 2 பிரீமியம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 600 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் 44,100ம் 42,900ம் சந்தை இதற்குட்பட்டு தான் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய எல்லைகள் குறிய எல்லைன்னு பார்த்தா நம்மளுக்கு 43,488 to 44,065, வைட் ரேஞ்ச் 43,223 to 44,377, ரெசிஸ்டன்ஸ் 43,841, 43,947, 44,176. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் 43,582, 43,304, 42,908 இருக்கும். சந்தை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். இதை வந்து வரைபடத்தில் நீங்கள் பார்த்து பழகினாலும் இதற்குட்பட்டு இதனையும் உங்களுடன் அடிஷ்னலாக நீங்கள் இதை சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பெரிய இம்பேக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.